ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் பில்லை வந்து எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ ஸ்கீமை பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிறிஸ்டெக் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தண்ணியை வந்து கம்மியா பயன்படுத்துங்க. என்னடா கரண்ட் பில்லை வந்து சேவ் பண்றான்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து சேவ் பண்ண சொல்றீங்கன்னு பார்க்காதீங்க. இப்போ நிறைய பேரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் இருக்கு. போர்ல வந்து நம்ம பம்பு மோட்டார் வந்து யூஸ் பண்ணி டேங்க்ல வந்து நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சுப்போம். இப்போ தண்ணியை வந்து அதிகமாக யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேங்க் வந்து அடிக்கடி காலி ஆகிடும். அதனால நீங்க அடிக்கடி வந்து மோட்டர் வந்து போடுற மாதிரி இருக்கும். பம்பு மோட்டர் யூஸ்வலாவே வந்து நிறைய வந்து கரண்ட் கன்சியூம் பண்ணும். அதனால தண்ணியை வந்து சிக்கனமா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் உங்க வீட்டில் வந்து வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும். அந்த தண்ணியை வந்து நீங்க அப்படியே கீழே விட்டுறாம அதை யூஸ் பண்ணி பாத்ரூமுக்கோ இல்ல செடிக்கோ இல்ல பாத்திரம் விளக்கிறதுக்கோ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஏசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து 25 to 26 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்க. 25 to 26 டிகிரி செல்சியஸ்ல உங்களுக்கு வந்து கூலிங் வரல அப்படின்னா உடனே வந்து ஏசியை வந்து சர்வீஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு 25 டிகிரி வச்சுமே வந்து கூலிங் வரல அப்படின்னா ஏசியில வந்து கேஸ் வந்து கம்மியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது உள்ளார டஸ்ட் அக்யூமுலேட் ஆயிருக்கலாம், ஃபில்டர் வந்து கிளீன் பண்ணாம இருக்கலாம். இதனால கூட உங்களுக்கு வந்து கூலிங் வந்து வராம இருக்கும். அதனால 25 26 டிகிரில வந்து கூலிங் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலையா வந்து நீங்க ஏசியை வந்து சர்வீஸ் பண்ணிருங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிஎல்டிசி ஃபேன்ஸ். நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ற ஃபேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இண்டக்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஃபேனா தான் இருக்கும். இந்த ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா 75 to 100 வாட்ஸ் வரையும் கன்சியூம் பண்ணும். இதுவே வந்து இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற பிஎல்டிசி ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா 30 to 35 வாட்ஸ் வரைக்கும் தான் எடுக்கும். ஸோ இனிஷியலா வந்து பிஎல்டிசி ஃபேனோட ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனா ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து நல்ல டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பிஎல்டிசி ஃபேன் வந்து யூஸ் பண்ண பாருங்க. இதுல நாய்ஸுமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வீட்டுல வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு வந்து கெட்டில் யூஸ் பண்ணி சுடு தண்ணி வந்து சுட வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைம் வந்து சுடு தண்ணி வைக்கும் போதும் கெட்டில வந்து திரும்ப திரும்ப ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து அதிகமா கன்சியூம் ஆகும். யூஸ்வலா வந்து கெட்டிலோட பவர் ரேட்டிங் வந்து அதிகமாவே இருக்கும். இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க வீட்டுல வந்து ஃபிளாஸ்க் இருந்தது அப்படின்னா அதுல வந்து நீங்க ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கெட்டில் போடுறதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ரூம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஒவ்வொரு ஆள் படுத்துப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ரூம்லயும் வந்து நீங்க ஃபேன் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரே இடத்துல படுத்து தூங்குனீங்க அப்படின்னா ஒரே ஃபேன்லயே வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இதன் மூலியமாவும் நீங்க வந்து மின்சாரத்தை வந்து சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன். உங்களால முடிஞ்சது அப்படின்னா உங்க வீட்டுல வந்து சோலார் பேனல் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதன் மூலியமா வந்து நம்ம கரண்ட் பில்லை வந்து வெகுவாவே நம்ம குறைக்கலாம். ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல வந்து எல்இடி பல்பு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இன்னுமே சில பேர் வீட்டில் சிஎஃப்எல் பல்பு, இன்கேண்டேஷன் லேம்பு, டியூப் லைட்டு அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து கரண்ட் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதனால உங்க வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டுமே வந்து எல்இடியா மாத்திட்டீங்க அப்படின்னா இதன் மூலியமா நீங்க வந்து நிறைய கரண்ட் பில்லை சேவ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 0 வாட்ஸ் பல்பு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இன்கேண்டேஷன் லேம்ப் வந்து எவ்வளவு எடுக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு 15 to 20 வாட்ஸ் வந்து எடுக்கும். இதுவே வந்து எல்இடியில் வந்து நைட் லேம்ப் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 0.5 வாட் தான் எடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு அதில் கன்சியூம் ஆகாது. ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஜென்ரலான விஷயம் தான். நீங்க வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து உடனே ஆஃப் பண்ணிடுங்க. தேவையில்லாம வந்து எல்லா அறையிலுமே வந்து ஃபேன் ஓடுறதோ இல்லை லைட் ஓடுறதோ இல்லை சார்ஜர் வந்து ஏறிட்டு இருக்கிறதோ இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா இதன் மூலியமாவும் நம்ம கரண்ட் பில் வந்து சேவ் பண்ணலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் பில் வந்து எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க நண்பருக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கிறிஸ்டெக் சேனலை என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.